ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேப்ஸ் வச்சு ஒரு ஜெல்லி செஞ்சு பார்ப்போமா? கிரேப்ஸை நல்லா கழுவிட்டு தோலை நீக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. தோலை தூர போடாதீங்க. அந்த தோலை நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு ஃபில்ட்ரு பண்ணி இந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை எடுத்து வடை சட்டியில் மாற்றி கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு அகரகரை கொஞ்சம் அது நல்லா கரையட்டுங்க. கரைஞ்ச பிறகு ஒரு 3 ஸ்பூன் சீனி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சீனி கரைஞ்ச உடனே ஆற வச்சு வேறு பவுலில் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்படின்னு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கோமா, அந்த கிரேப்ஸை எடுத்து உள்ளே அந்த பவுலில் போட்டுருங்க. போட்டு ஆற விடுங்க. 2 மணி நேரம் கழித்து பார்த்தா கிரேப்ஸ் ஜெல்லி ரெடிங்க.